காதலும் சில கேள்விகளும். உறவுக்குள்ளே உற்றுநோக்குதல். கேள்வி 10. ஹாய், நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். அழகும் நம்பிக்கையும் நிறைந்த பெண். பல ப்ரப்போசல்கள் வந்த போதும் ஏற்றதில்லை. திருமண முறிவு கொடுத்த அனுபவம் காரணமாக இருக்கலாம். எனினும் குறிப்பிட்ட ஒரு நபருடன் நான் ஒரு வகை கனெக்ஷனை உணர்கிறேன். என்னை விட 5 வருடங்கள் இளையவர். அவருக்கு ஆர்வம் இருக்கிறதா என தெரியவில்லை. ஆனால் அவரை பற்றி சிந்திக்கும் போது சந்தோஷம் கொள்கிறேன். அதே சமயத்தில் துயரமும் கொள்கிறேன். He deserves a better life. இளமையான இன்னும் அழகான ஒரு பெண்ணை அவர் மனமுடித்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி நினைக்கும் போது என் மீதே எனக்கு வெறுப்பு வருகிறது. நான் அவரை காதலிக்கிறேன் என்று நினைக்கிறேன். அவர் எனக்கு இருக்கும் இன்செக்யூரிட்டியை போக்குகிறார். என் மகளுக்கு நல்ல நண்பராகவும் இவர் இருப்பார் என்ற நம்பிக்கையை தருகிறார். ஆனாலும் என்னால் கேட்க முடியாது. அவர் என்னையும் தாண்டிய நல்ல பெண்ணை பெற வேண்டும். நான் சரியாகத்தானே சிந்திக்கிறேன்? ஏதேனும் யோசனை உண்டா ராஜசங்கீதன்? இப்படி ஒரு கேள்விக்கு நம் ஆசிரியர் ராஜசங்கீதன் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாம். சொல்வதால் சிக்கல் இல்லை. இருவரும் அடல்ட்ஸ். அநேகமாக முறிவின் காரணமாக திருமணம் மற்றும் குடும்பம் ஆகியவற்றின் மீது உங்களுக்கு கசப்பு இருக்கலாம். வழமையான திருமண வாழ்க்கை பாணி உங்களுக்கு உவப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் இவையாவும் இந்த நபர் இல்லாமல் வேறொருவரை உங்களின் வாழ்க்கைக்கு யோசித்தாலும் குடும்பம் மற்றும் திருமணம் சார்ந்து அவருக்கு இருக்கும் புரிதலையும் அவதானிக்க வேண்டியிருக்கும். மற்றபடி வயது, வாழ்க்கை என்பதெல்லாம் நமக்கு இருக்கும் மனத்தடைகள் தான். ஹீ டிசர்வ்ஸ் பெட்டர் என்கிறீர்கள். எவ்வளவு பெட்டராக வாழ்க்கை அமைந்தாலும் பிரச்சனைகள் கொண்டுதான் அது நிரப்பப்படும். அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் உரிமையை ஏன் பிறருக்கு கொடுக்க வேண்டும்? நாமே கொடுக்கலாம். அடிப்படையில் உறவு சார்ந்த புரிதலும் குடும்ப வாழ்க்கை பற்றிய புரிதலும் அவருக்கு என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவை பொருந்தி போக வேண்டும் என எதிர்பார்க்க தேவையில்லை. பொருந்தி போகவும் செய்யாது. ஆனால் அந்த புரிதல்கள் பொருந்த வேண்டியதில்லை என்கிற முதிர்ச்சி கொண்ட புரிதல் இருத்தல் வேண்டும். இளையவரை காதலிப்பதில் உள்ள முக்கியமான பிரச்சனை களங்கள் ரசனை, வாழ்க்கை அணுகுமுறை போன்றவை. உங்களுக்கு இளையராஜா பிடிக்கலாம், அவருக்கு யுவன் பிடிக்கலாம். உங்களுக்கு தோசை பிடிக்கலாம், அவருக்கு பீட்சா பிடிக்கலாம். உங்களுக்கு பண சேமிப்பு பிடிக்கலாம். வாழ்வதற்கு தானே பணம் என செலவு செய்வது அவருக்கு பிடிக்கலாம். 5 வருடங்கள் இடைவெளி என்பது தலைமுறை இடைவெளி அளவுக்கு பெரிது இல்லை. எனினும் சமீப வருடங்களில் 1 வருட இடைவெளியே ஒரு யுகத்துக்கான இடைவெளியாக தெரிவதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய இடைவெளி கொடுக்கும் இடைவெளி என்னவாக கையாளப்படும் என்கிற புரிதலும் இருவருக்கும் வர வேண்டும். மேலும் ஒரு சிக்கல் வரும்போது அனுபவம் அதிகம் என்பதால் நீங்கள் அன்பே சிவம் கமல் போல சிரித்தபடி நிதானமாக கையாளுபவராக இருக்கலாம். அவர் மாதவன் மாதிரி பதறி டென்ஷனாகி கோபப்பட்டு தவறாக கையாளுபவராக இருக்கலாம். இக்கட்டான சூழலிலும் சிரித்தபடி இருக்கும் நீங்கள் அவருக்கு பொறுப்பற்றவராக தெரியலாம். அவர் உங்களுக்கு துடுக்கு சிறுவனாக தெரியலாம். காலப்போக்கில் நாம் வேகமாக முதுமை அடைவோம் என்கிற உள்ளுணர்வில் அவர் மீது நீங்கள் பொசசிவ் ஆகலாம். பிற பெண்களுடன் அவர் பேசுவதை சார்ந்து சந்தேகமோ கோபமோ கொள்ளலாம். பொசசிவ்னஸால் கொடுமைப்படுத்த மாட்டீர்கள். எனினும் அதன் காரணமாக பொசஸ் செய்யாமல் கொடுமை செய்யவும் வாய்ப்புண்டு. அடுத்ததாக உங்களின் குழந்தை. அவருக்கான புரிதல் என்னவாக இருக்கிறது என தெரியவில்லை. ஆனாலும் இத்தகைய துணை தேடல் இயல்புதான் என்கிற புரிதலை அவருக்குள் கொண்டு வந்து விடுதல் எளிது. ஏனெனில் அவர் இந்த தலைமுறையைச் சேர்ந்தவர். பொதுவாக வளர்ந்தவர்களின் மண்டைகளில் இருப்பவற்றை அள்ளி ஊற்றி புதியவற்றை நிரப்புவதுதான் கஷ்டம். வளர்ந்து கொண்டிருப்பவர்களிடம் இது எளிதுதான். அடிப்படையில் வயது வித்தியாசத்தால் வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் இவை சார்ந்துதான் இருக்கும். காமெடி என்ன தெரியுமா? வயது வித்தியாசம் சரியாக இருந்து முறிவெல்லாம் நேராமல் அக்மார்க் முத்திரை பதித்த புத்தம் புது திருமணங்களிலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் என்பதுதான். வழக்கமான திருமணங்களில் வாழ்க்கை குறித்த அணுகுமுறை, வளர்ப்பு மற்றும் வாழ்வு அனுபவங்கள் சார்ந்து மாறும். ரசனைகளும் அப்படியே. பொசசிவ்னஸ் சொல்லவே வேண்டாம். குறைந்தபட்சம் உங்களுக்கு குழந்தை என்கிற ஷாக் அப்சார்பர் இருக்கிறது. இருவரின் கோபதாபங்களை தணிப்பதற்கான ஒரு மிட் பாயிண்ட். ஆகவே உங்களின் விருப்பத்தை வெளிப்படுத்துங்கள். அவர் ஏற்கலாம் அல்லது ஏற்காமல் போகலாம். ஒருவேளை 2 மற்ற 3வது வழியாக இரகசிய உறவு, ஓப்பன் ரிலேஷன்ஷிப் போன்ற வழிகளை முன்வைத்தால் ஒப்புக்கொள்ள வேண்டாம். காரணம் வேண்டுமெனில் முந்தைய பதிவை கேட்டு பாருங்கள். ஆம், இல்லை, மேபி என எந்த பதிலானாலும் பரவாயில்லை, எதிர்கொள்ளுங்கள். மனதை வெளிப்படுத்தாமல் புழுங்கிக் கொண்டே இருக்க வேண்டாம். எவ்வளவோ பார்த்துட்டோம், இது பார்க்க மாட்டோமா? அவ்வளவுதாங்க. காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான பதிலுடனும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.